நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு ஜுவல் ஒன்னின் காமெடியில் கலக்குவது எப்படி? Powered by Venus Electronics. வெரி குட், சூப்பர். உஃபிலியா, நம்ம ஷோ வந்து நல்லா போயிட்டு இருக்கு. எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க 12:30க்கு. ஆனா இன்னைக்கு நான் ஷூட்டிங் வரும்போது ஒரு பயங்கரமான சம்பவம். ஐயோ, என்னாச்சு? காலையில அவசரமா, நம்ம எப்பவுமே அவசரமா தானே கிளம்புவோம். காலையில எல்லாருக்குமே அவசரம் தான். கிளம்பி வந்துகிட்டு இருக்கேன், ஏரியால பெரிய பரபரப்பு. ஓடுறேன், ஒருத்தன் அங்கிட்டு ஓடுறேன், அத்தா இப்படி பண்ணிவிட்டானே, இந்த பையன் இந்த செஞ்சுட்டானே, நான் என்ன செய்வேன் ஒவ்வொரு கிளம்பியும் கத்துது. நான் பார்த்தா கூட்டம், அவ்வளவு கூட்டம். டே சுரேஷ் வேணாம்டான்னா கயத்தை மாட்டிட்டேன், அந்த சேர் தள்ள போறேன். நான் சரி ஷூட்டிங் போனா கூட பரவாயில்ல, ஒரு உசுரை காப்பாத்திட்டு போட்டு விரும்புன்னு போறேன். டக்குன்னு பார்த்தா காமெடியில் கலக்குவது எப்படி அப்படின்னு ஆப்போசிட்ல டிவியில ப்ரோக்ராம் முடிச்சல. டக்குன்னு இப்படி சேரை தள்ள போனவே ஒரு செகண்ட் நின்னா. மக்கள்லாம் அவன் ஏதோ டிவியை பார்க்குறான், நைஸாக பின்னாடி வழியாக போய் கப்புன்னு பிடிச்சி போடுவோம் அப்படின்ட்டு எல்லாரும் அப்படி இல்லை காமெடியில் கலக்குவது அப்படின்னோடனே ஃபர்ஸ்ட் நான் வர்றேன். என்ன அடுத்து நீனும் தானே வர்ற, அப்போ மட்டும் நீந்திய 2 பேர் வர்றான். அவன் அப்படியே கயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ரிலீஸ் பண்ணா. இந்த கூட்டத்தில் அவனை காப்பாற்ற போனாங்க வாரு, அவங்களும் அவனை காப்பாற்ற போறாங்க. நிகழ்ச்சியை பார்த்துட்டு இறங்கடா சீக்கிரம், போட்டாங்க காமெடியில் கலக்குவது எப்படி, இறங்கடா சீக்கிரம்ன்றாங்க. நம்ம 2 பேர் வர்றோம், இப்போ அப்படியே ஆங்கர் பண்ணுறோம், போகிறோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணேன். அடுத்து ஜட்ஜஸ் வந்தாங்க, பார்த்தேன், அப்படின்ட்டு கீழே இறங்கிட்டான். ஓகே, எனக்கு அவ்வளவு சந்தோஷம். சே, ஒருத்தனுடைய உசுரை இந்த நிகழ்ச்சி காப்பாத்திருச்சு, நம்மளுடைய ஆங்கர் காப்பாத்திருச்சுன்னு சந்தோஷத்தில் அடே தம்பி வாழ்க்கையில் வெறுத்து சாகலாம்னு போனேன். ஆனால் என்னுடைய காம்பேரிங் உன்னுடைய உசுரை காப்பாத்திருக்கடா, இது போதும்டா, லைஃப்பில் ரோபோ சங்கர் ஜெயிச்சாடா அப்படின்னு நினச்சேன். கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு கொஞ்ச நேரம் ஒத்து பார்த்துக்கிட்டு என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் பாரு. என்ன கேள்வி கேட்டான்? இப்படி காம்பேரிங் பண்ற நீங்க 2 பேர்லாம் உயிரோட இருக்கும்போது நான் ஏன்டா சாகணும்? கேட்ட உடனே டப்பு இந்த 2 அடி ஸ்டேஜ்ல இருந்து எகிரி குதிச்சு செத்துடலாம் தான் தோணுது. இருந்தாலும் அந்த பையன் கிட்ட நான் சொல்லியிருப்பேன், 1.5 மணி நேரம் டிவில இவரை பாக்குறதுக்கே இவ்வளவு ஃபீல் பண்றியே, நாமும் நேர்லயே சைடுல நின்னு பாக்குறேனே, நான் எவ்வளவு ஃபீல் பண்ணாலும். அப்புறம் நான் மட்டும் ஃபீல் பண்ணாம இருக்கிற அப்புறம் கிறுகிறுத்து கீழே விழுந்துட்டேன். சரி, இருந்தாலும் வந்து வாழ்க்கையோட விளிம்புக்கு போன ஒரு பையனை நம்ம காப்பாத்தி இருக்கோம். அந்த சேவையா செய்யறோம், நம்ம தொடர்ந்து செய்யறோம், கண்டிப்பா செய்யறோம். சோ இன்னைக்கும் வழக்கம் போல 3 டீம் ரெடியா இருக்காங்க, வெரைட்டியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. சோ நம்ம காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து இன்னைக்கு கரண்ட் அஃபேர் எடுத்து ரொம்ப சூப்பரா நமக்கு பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. சோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி வழக்கம் போல நம்ம யாரை கூப்பிடணும்? நம்மளோட அழகான 2 ஜட்ஜஸ். லெட்ஸ் வெல்கம் கோவை சரளா அக்கா and லிவிங் செட் சார். வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். மொரிஷியஸ் டால். Thank you. அப்புறம் எல்லாரும் வாரம் நம்ம விஜய் தொலைக்காட்சியில வர்ற காமெடியில் கலக்குவது எப்படி பார்த்து ரசிச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க எல்லாரும் சொல்லுங்க, காமெடியில் கலக்குவது எப்படி. நல்லா இருக்கு, இந்த ட்ரேட் மார்க் நம்ம பிடிக்கணும் இனிமே. வாரம் நம்மளுடைய இங்க வர போட்டியாளர்கள் கூட விதவிதமான கான்செப்ட்ல நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறாங்க. நம்மள மட்டும் இல்ல, உங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்பவும் இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன். எப்பவுமே காமெடியை கலக்குவது எப்படி விஜய் டிவில இந்த ப்ரோகிராம் வந்து இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு சக்சஸ் ஏற்படுத்திட்டு இருக்கு. சூப்பர். இந்த ப்ரோகிராம்க்கு சக்சஸ் நீங்க 2 பேர் தான். 2 பேரும் தான். சூப்பர்ங்க, ஆசைப்படுறீங்க. நான் பாராட்டுறேன். இது வந்து கேலிக்காக இல்ல கிண்டல் பண்ணுங்க, உண்மையாவே ரொம்ப கிராண்டா நீங்க 2 பேரும் பண்றீங்க. சோ இதே உற்சாகத்தோட நம்ம நிகழ்ச்சிக்கு போலாம். ப்ளீஸ் கோ யுவர் சீட் இன் ஜட்ஜஸ். சூப்பர். ஸோ ரொம்ப உற்சாகமா ஜட்ஜஸ் உட்காந்துட்டாங்க. நம்மளுடைய பெர்ஃபார்மரும் ரொம்ப உற்சாகமா இருக்காங்க. ஸோ முதல் பெர்ஃபார்மரை கூப்பிடலாமா? நம்மளெல்லாம் வாரம் வந்து செம்மையா என்ஜாய் பண்ணி வச்சிட்டு இருக்கோம். ஜலபல ஜாங் வாங்க. வாங்க. சிங்கப்பூர் தீபன் அண்ட் அமுதவாணன், முருகன், இங்கிட்டு பழனி பட்டாளம் அங்க பாக்கலையா? இங்க இருக்குயா, இங்க உடுமலை ரவி இருக்காரு. ஓகே, வாரம் ரொம்ப வெரைட்டியா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறீங்க. இன்னைக்கு என்ன படம் செலக்ட் பண்ணிருக்கீங்க? நான் கெட்ட பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு. என்ன கெட்டப்பே? பருத்தி வீரன். அதுவும் கேன்வா ஷூ போட்ட பருத்தி. ஓகே, பார்க்கலாமா கிளிப்பிங்க? கூடவே சுத்திரிய செவ்வால நீயாவது புத்தி சொல்ல கூடாதாடா? எங்கங்க கேக்குறான்? கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா, ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. நீ சொல்லிட்டல்லப்ப. ஏண்டா நான் தான் கிடைச்சனா உங்களுக்கு இன்னைக்கு? ஒழுங்கா டீயை குடிச்சு இடத்த காலி பண்ணுங்கடா. யோ, அதை ஓனர் சொல்ல சொல்லியா? யாரா ஓனரு?
டக்ளஸ் அண்ணே. யாரு டக்ளஸ் அண்ணனா? ஏண்டா நேத்து அவனை வேலைக்கு சேர்த்து அவனை போய் ஓனர்ன்றீங்க. ஏண்டா நீயா ஓனரு? யோ மரியாதையா பேசியா? அவரே பாவன் உன்னை வேலைக்கு வச்சிருக்காரு, வெட்டி விட்டுற போறாரு. என்ன வேலைக்கு வைக்கிறது? ஏண்டா ஊருக்குள்ள இப்படித்தான் சொல்லிக்கிட்டு தெரியா? எப்படி நீ கலங்கஸ்தப்பா? வெளியே போடா முதல்ல. சந்தோஷமா? நீ ஓனர் இல்லையா? ஓடாதே. ஓகே சூப்பர். டீ கடை மேட்ரு கரெக்டா? ஓகே ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். அதுக்கு முன்னாடி அக்கா அவங்கள்ட்ட ஒன்று சொல்லணும். சிதம்பரம் சீர்காழி மாயவரம் காமெடியில நம்ம சும்மா கலக்குறோம். எப்படி நீங்க மட்டும் தான் பேசுவீங்களா? நான் பேச மாட்டேனா? ஆத்தி கடகாம்பரம் தாம்பரம் பம்பரம் காமெடியில நாம தூள் கலப்புறோம். ஐயா நீயே என்ன வேணும்? ஐயா நான் தான் காலங்காத்தால இந்த பிச்சைக்காரனுங்க தொல்லை தாங்க முடியலப்பா. கடையை திறந்தோடனே வந்துருவாங்க. ஐயா நான் வடை கேட்டு வரல. பின்ன கடை கேட்டு வந்திருக்கியாடா? அதெல்லாம் போக போக பாத்துப்போம். இல்லையா நான் வேலை கேட்டு வந்திருக்கேன். வேலை கேட்டு வந்திருக்கியா? ஆமா. உன் பேர் என்னடா? என் பேரு டக்ளஸ். என்னது நெக்லஸா? ஏங்க ரொம்ப நாளா பார்த்த போல நெக்லஸ் கட்டனே வாங்கிட்டாங்களா? இவ ஒருத்தி. ஏய் என்னடா காலங்காத்தால வந்த உடனே உன் பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டியா? அம்மா அது நெக்லஸ் இல்ல டக்ளஸ். எனக்கு அதெல்லாம் தெரியாது. என் காதல நெக்லஸ் தான் விழுந்தது. இங்க பாருங்க நைட் வரும்போது நெக்லஸோட வரீங்க. இல்ல நினைச்சுக்க வெளியில தான் படுக்கணும். அட சும்மா இருடி இவ ஒருத்தி. ஏண்டா வேற வேலை இல்லையா? இதே வேலையா தான் அலையறீங்களா? என்னடா போடா நீ முதல்ல. ஐயா எனக்கு வேலை கொடுங்க ஐயா. என்னடா வேலை தெரியும் உனக்கு? ஐயா எந்த வேலை விட்டாலும் செய்வேன். அப்படியா? சரி இன்னையில இருந்து 3 வேளையும் நம்ம வீட்டு அனுஷ்காவை நீ தான் குளிப்பாட்டணும். ஐயா உங்க கால் எங்க? டேய் கால் கீழ இருக்குடா. மன்னிக்கிறீங்க. சந்தோஷம். ரொம்ப சந்தோஷப்படாத. நான் அனுஷ்கான்னு சொன்னது நம்ம வீட்டு எருமை மாடு. எருமை மாடியா? குளிப்பாட்டிட்டே போச்சு. அது பசு மாடுடா. மன்னிக்கிறீங்க. ஏதாச்சும் வேலை போட்டு கொடுங்கய்யா. சரி சரி வேலை கொடுக்கலாம். உள்ள வா. சரியா? வடை பெருசாவே இருக்குது. போ தாங்க சொன்னேன். போய் நில்லியா போயா. எவ்வளவு சைஸா இருந்தாலும் வடை டேஸ்டே தனி. சாட்டி அப்புறம் போடு. கரண்டில அடிச்சா கூட நல்லா இருக்கும். ஆயில வெக்கத்துல அடிக்கிறேன்னு சொல்றேன். அப்பளம் வாயா இருக்கட்டும். நல்லா தான் இருக்குது வடை. வருத்தி இவரை வருத்தி தெரியாமே பேசிட்டு இருக்காரு. வந்தாதான் தெரியும். போடுறா டான்ஸ் ஆடின பருத்தி இவருங்க வரானுங்க. பாருங்களா பருத்தி வீர கொடுத்து 2 புள்ள கத்திரிக்காய் கூப்பிட்டு இருக்கீங்கடா. ஆயா பண்ணு தின்னி. வடை தின்னியா மூதேவி? என்ன வடை தின்னி? என்ன வடை தின்னி தொண்ணு வச்சுக்க. வேட்டி ஊத்து வாழ்க்கை வேளாண். ஏன் முன்னாடி என் சித்தப்ப வெட்டி அவுத்துருவியா? முன்னாடி சொல்ல முடியாதா? முன்னாடி தான் சொல்லணும். அவுத்து பாடுறா. பேச்சு சொன்னடா. சொல்றா என்னடா? அவுத்து பாடுறா. நீ கொண்ட காசு நான் தரேன்டா. என்னடா? ஏண்டா டேய் பேச்சு தான் சொன்னா. என்னடா பண்றீங்க? என்ன மறந்துட்டியா? மறந்து வேட்டி சின்ன பையனை அடிக்காதடா பாவண்டா. சித்தப்பா நீ வேற பிச்சு பிச்சு விட போடா. பேச மாட்டோம். போடா 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 போடா. அவன சீக்கிரம் தட்டு பெரிய பர்ஃபார்மரா வாங்கி போறான். போ போ ஏச்சி கட்ட மாட்டடா. ஊரார புளிய மரம் ஒளிப்பே வெட்ட தலசலங்க. ஊரார நான் பெருமாளே வீட்ல பொண்டாட்டி தனியாகுது போல. ஓ இதுக்கு தான் சொன்னேன். ஏந்து வாயா. ஓ சுத்த அவஸ்தை கட்டவனா இருக்கற. உன் பொண்டாட்டி வீட்ல தனியா இருக்கான்னு சொல்ற. அவனை கூட்டிட்டு போற. ஏய் போய் உட்கார போடா. ஏய் நீதானடா கூப்பிட்ட? இல்ல போய் உட்கார போடா. டேய் 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 வாடா வாடா வாடா. பண்டியா சாப்பிட்டு போடா. ஏய் 10 ரூபா பண்ணிட்டு ஆசைப்பட்டனே 10 வருஷமா என் கூட வாயிரா பொண்டாட்டி அவளை மறக்க சொல்றியாடா? போடா 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 பயந்தாங்கோலியா இருக்கேடா.
நான் ராமசாமி உன் பொண்டாட்டி வீட்டுல தனியா இது போல ஆளை விடுங்கடா சாமி. இதுதான் சொன்னேன். வா. நீ கலக்குற மவனே. சித்தப்பல்லடா பெரிய பொண்டா. சித்தப்பா சித்தப்பா தானே கூப்பிட்டு சித்தப்பா மூடிட்டு வந்து உட்காருவா. டக்ளஸ் நெக்லஸா? ஏன் இன்னும் நெக்லஸ் அங்க போல நீங்க? ஏண்டா அவன் 10வது நீங்க வேறயாடா? அவன் 10வதா 4ஆம் கிளாஸ் கூட பாஸ் பண்ணலையா? வாங்கய்யா பருத்தி வீரனுங்களா வந்துட்டீங்களா? இனி 10 வைக்காம போக மாட்டீங்களா? குள்ள கத்திரிக்காங்களே. ஆனா நீ கலக்காத. நீதான் இங்க டீ மாஸ்டரா? பின்ன என்ன கும்பு மாஸ்டரா? என்ன கொழுப்பா? ஆமா இவங்க பாத்தமே முந்திரி பிஸ்தா வாங்கி கொடுத்துட்டாங்க. கொழுப்பு சடச்சடியா இருக்கு. வேலையை பாருங்கய்யா. திமிரு அதிகமாயிடுச்சு மவனே. குறைச்சிருவான். சித்தப்பனுக்கு 2 டீயை சொல்றேன். ஏன் அதையும் நீ சொல்ல மாட்டியா? கேளியா? டீ வேணுமா? அதான் சொல்றாருல லேகா சொன்னாலும் சீக்கிரமா சொல்றாருல போடுறா டீய. மவனே சும்மா நான் எங்கடா லேகா சொன்னேன்? நீயே பேசி பேர் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். ஏண்டா ஏதோ தெரியாதனமா நேத்து சொல்லிட்டாங்க ஸ்பாட்ல மேட்ச் பண்றீங்கன்னு. அதுக்காக இவ்வளவு நேரம் இதையோட போடுவீங்க. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கடா? என்ன வேணும்? டீ வேணும்டா. நமிதா டீ வேணுமா இல்ல ஸ்னேகா டீ வேணுமா? அது என்னடா நமிதா டீ ஸ்னேகா டீ? ஆடையோட போட்டா அது ஸ்னேகா டீ, ஆடையே இல்லாம போட்டா அது நமிதா டீ. எங்க என் பொண்டாட்டி? இங்கதான் இருக்கியா? ஏன்னா இந்த பய உலையில நம்ப முடியாதுமா. எப்ப பாரு அடுத்தவன் பொண்டாட்டிகளை பாக்குறதே வேலையா வச்சிருக்காங்க. ஏண்டா கூடயே சுத்திய செவ்வால கூடுவே சுத்துறதுக்கு நான் கிரைண்டர்ல இருக்கிற ஆட்டுக்கல்லா? சரிங்க. இல்லடா உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்லடா. எங்கயா எல்லா நாய்களும் பொண்ணுங்களை வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிறானுங்க. ஆனா நீ பரவாயில்லையா? உன் பொண்ண பக்கத்திலேயே வச்சிருக்கிற. யாரா பொண்ணு? அவ என் பொண்டாட்டிடா. பொய் சொல்லாதயா. சத்தியமா நான் தாலி கட்ட பொண்டாட்டிடா. உன் வயசு என்ன அந்த பொண்ணு வயசு என்ன? அவர் வயசு 60 இவங்க வயசு 20. அவங்க தான் கலாய்க்கிறானா நீ வேற எடுத்து குடுக்குறியா? நீ போட்டா எடுத்து தானே கொடுக்கணும். வாடா வாடா வாடா. இந்தாங்க நல்லா தெம்பா குடிச்சிட்டு யாரும் இல்லாம பேசுங்க. நீ பேசுறா போடா. சரியா அப்படியே உன் பொண்டாட்டினே வச்சுக்குவோம். எது? இல்லையா உன் பொண்டாட்டியாவே இருக்கட்டும். ஆனா டெக்லஸ் என்ன பொண்டாட்டின்னு சொல்லு ஒத்துக்குறோம். ஏண்டி சிரிக்கிற? சரியா தானே சொன்னாங்க. என்னத்தடி சரியா சொன்னாங்க? டக்ளஸ் அண்ணன் உங்களை என்ன அப்படி கூப்பிடுறாரு? அண்ணன் கூப்பிடுறாருல. அப்ப நான் யாரு? உங்க பொண்டாட்டி. டக்ளஸ் அண்ணன் பொண்டாட்டி சொல்றாங்க. கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? கட்டின புருஷத்துல பொண்டாட்டி அடிக்கிறா. யாரா பொண்டாட்டி? டக்ளஸ் அண்ணன் பொண்டாட்டி. ஐயோ இவன் சரியா தானே சொல்றாங்க. டக்ளஸ் அண்ணன் உங்களை எப்படி கூப்பிடுறாரு? அண்ணன் கூப்பிடுறாரா? நான் யாரு? உங்க பொண்டாட்டி. அத டக்ளஸ் அண்ணன் பொண்டாட்டி. அடிச்சு மண்டையிட்டு உடைச்சிடா. அவங்கள அடிக்காதீங்க. பாருடா பொண்டாட்டி அடிச்ச புருஷனுக்கு கோவம் வருது. இவங்கதான்டா உண்மையான புருஷ பொண்டாட்டிங்க. பொண்டாட்டிடா அவன். டேய் இங்க பாரு ஒன்னாலதான் இவ்வளவு பிரச்சனை வருது. ஒன்னே அடிச்சா சரியா போயிடும். அடிக்காதீங்க. பாருடா புருஷன் அடிச்சன பொண்டாட்டி கோவம் வருது. டேய் சத்தியமா இவன் பொண்டாட்டிடா. இங்க பாரு நீ தாண்டி சொல்லணும். அவங்க தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. என்னத்த சொல்றது? நான் உங்க பொண்டாட்டின்னு சொல்லவா இல்ல நான் உங்க பொண்டாட்டின்னு சொல்லவா? அதையே சொல்லு மாத்தி மாத்தி. ரொம்ப பிரமாதம். ஏய் இவ்வளவு பிரச்சனை ஒன்னாலதான் நான் வருது. ஒன்னே அடிச்சா சரியா போயிடுறா போடா. ஐயா டேய் இது கொஞ்சம் கூட நல்லா இல்லையா? இது கூட தான்டா கொஞ்சம் கூட நல்லா இல்ல. சரிடியா. என்னையா இது நல்லா இருக்கா? இது வந்தானா நல்லா இல்ல. இதுக்காக ராத்திரா வாங்க வேண்டாம். ஏய் போறப்படா நல்ல வெட்டி இங்க அழுக்காது. வண்டியை ஓடிச்சிரு. போலையா சுடுதண்ணிய புடிச்சு மூஞ்சில ஊத்திடுவோம் போடா. அதான் டீயை ஊத்திட்டல மூடி உட்காரியா. ஏண்டா முடுத்த டைலாக் எனக்கு அது ஒண்ணுதான். அதையும் நீ பேசிட்டியடா. நீ பேசாம விட்டியடா. அப்ப வரட்டுமா ஐயா? நீ வரவே வேணாம். முதல்ல கிளம்புடா. சந்தோஷமா யாராமிச்சா? ஏய் நான் சித்தப்பல்லடா. பெரியப்பா சித்தப்பன்டா பாட்டி சொல்லிட்ட பாருடா. பெரியப்பா ஏய் அப்பல பேசாத பெரியப்பா. சரி வா மாவன நம்ம கிளம்புவோம். இந்த பேர் முது பருத்தி வீரே கிடையாதுடா. குள்ள கத்திரிக்கா மாதிரி இருந்து இவ சரவண அவரு தம்பா. ஆமாடா ரகுவரடா டேய் போடா. ஆமா அப்படியே ஆல்ரெடி இருக்க. போடா டெக்லஸ். ஏய் நான் வந்தா. கடை காலி பண்றவா. நீ வராதீங்கப்பா. போங்க. ஏய் டீ காசு
கேட்கலையா? வேண்டாம் வேண்டாம், நீ டீ காசே தர வேண்டாம், கிளம்பு. அது ரைட்டு. ஆனா உண்மையா உன்னுடா டைலாக் பேசுவே இல்லையோ, நல்லா அடிக்கிறீங்கடா. டேய் போடா, அப்புறமா அடிப்பாங்க. போடா. சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க. ஸோ சார் சொல்லுங்க. அதான் உங்க டீம்கிட்ட ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கெட்டப் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிரமாமா சூட் ஆகுது. எந்த கெட்டப் போட்டாலும் அது சூட் ஆகிறது வந்து கடவுளுடைய இதுதாங்க. அது பிரமாமா, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இது நல்லா ரொம்ப என்ஜாய் பண்ணோம், ரொம்ப என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ அக்கா. நீங்க அதான் ஜலபுல ஜங் வந்து ஒரே கலபுல ஜங்கா இருக்குது, அப்படி இருக்கு. ஏன்னா ரொம்ப நல்லா பண்ணீங்க. எல்லாருடைய கெட்டப்ஸும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து நீங்கள் சாதாரணமாக பண்ணுறதே வந்து இவ்வளோ அழகாக இருக்குன்னா, இன்னும் பர்ஃபெக்டாக ஒரு நீட்டாக பண்ணால் இன்னும் என்ன மாதிரி இருக்கும் இல்லையா? ரொம்ப அழகாக இருக்குது. பழனி ஒவ்வொரு எபிசோடுக்கு எபிசோடு வந்து பயங்கரமாக மோல்ட் ஆகிட்டே போகிறாங்க. ஸோ அவருக்கு என்ன கெட்டப் போட்டாலும் அப்படியே சூட் ஆகிடுறாரு. ஸோ இப்போ இந்த கெட்டப் லாங்கில் பார்க்கும்போது ராம்கி மாதிரியே இருக்கிறாரு. ஆமா, அந்த ஃபேஸ் அப்படியே மேடம் ராம்கி. இல்ல முக்கிய போய் ராம்கின்னு சொல்லிட்டீங்க. இல்ல நல்லா இருக்கு. இந்த கெட்டப்ல சொல்றீங்க. ஜலபுலா ஜங் இந்த எபிசோட் இப்போ எங்களுக்கு மார்க் எப்படி போடுறதுன்னு தெரியாத கன்ஃபியூஷன் நாங்கள் நிஜமாவே வந்துட்டோம். ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப நீட்டாக பண்ணீங்க, நல்லா இருந்துச்சு. மறந்தாலும் அழகாக விட்டு எடுத்ததும் இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, ரொம்ப அழகா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கீங்க. நல்ல ஸ்கோர் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம். அடுத்த பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இது ஜொல்1 காமெடியில் கலக்குவது எப்படி? பவர்ட் பை வீனஸ் எலக்ட்ரானிக்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஜொல்1 காமெடியில் கலக்குவது எப்படி? பவர்ட் பை வீனஸ் எலக்ட்ரானிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யாரு? அதுக்கு என்ன பேரு? ஜில்லு ஜங்கு ஜக்கு. ஜில் ஜங் ஜாக். ஆடா பொசுன்னு முயல் குட்டி மாதிரியே. ஓகே, ஜில் ஜங் ஜாக். என்னம்மா குச்சியோட வந்திருக்க? இப்படி வா, ஆங்கர் இப்படி வா. என்னம்மா குச்சியோட வந்திருக்கு, என்ன விஷயம்? என்ன கான்செப்ட்னு கேளு. என்ன கான்செப்ட், என்ன கிளிப்பிங் எடுத்திருக்கீங்க? சிங்காரவேலனா. ஓ, கவட்டவழி. ஓகே, உங்களுக்கான சிங்காரவேலன் கிளிப்பிங் பார்க்கலாம். இது மனோ வீடு தானே? ஏன் மனோவோட தோட்டமாட்டு தெரியுதா? ஓடு போட்டு செவரெல்லாம் வச்சிருந்த வீடு தாங்க. இல்ல ஐ மீன் இல்லைங்க, ஐ கருவாடுங்க. நீங்க மனோவோட ஃப்ரெண்டா தான் இருக்கணும். எப்படி கண்டுபிடிச்சீங்க? இப்படி கடிக்கிறீங்க. நைஸ் மீட்டிங். ஹலோ டேய் வேலா, எப்படா வந்த? வாட் a pleasant surprise. என்ன சென்ட் போட்டுருக்க? கருவாடு சென்ட். ஓ, கருவாடு. மோந்து பாரு. இது 3 வயசுல எடுத்த போட்டோ. இப்ப ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பா. இந்த பொண்ணு இப்ப எப்படி இருப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுவோம். ஓகே, இந்த டைப் ஆஃப் காமெடி பண்ண போறீங்க இல்லையா? ரொம்ப பிடிச்சதே கருவாடு வந்திருக்கு. சரிங்க, போலாமா? ரெடியா? ஆல் தி பெஸ்ட். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும். ரொம்ப காப்படி அரக்காப்படி முக்காப்படி காமெடியில் கலக்குவது எப்படி? ஓ, இதுக்கு ஒரு क्वेश्चन மார்க் வேற. இதுக்கு நான் சொல்லட்டுமா? அமாவாசைக்கு இருப்பு கரெக்டடி, பெர்ஃபார்மன்ஸ்ல செல்லம் மிரட்டடி. யாரா அது? மனோ டேய், யாரா? மனோங்க. அது இருக்கட்டும், நீ யாரா? நான் மனோவோட ஃப்ரெண்டுங்க, கோயம்புத்தூர்ல இருந்து வரேன். இத சொல்றதுக்காடா அவ்வளவு தூரத்துல இருந்து வந்தா? சொல்றா. ஐயோ அது இல்லைங்க, நானும் இது மனோவோட வீடு தானுங்களே. பின்ன இது என்ன மனோவோட மாட்டு கொட்டாயா? இதுக்கு தான் எரும மாடு மாதிரி கொட்டா மாதிரி தலைய வச்சுக்காதன்றது. அவன் என்ன கேள்வி கேட்கற பாறா? ஐயோ நீங்க சும்மா இருங்க. நானும் என்ற பொஞ்சாதியும் மனோவை பார்க்கணுமுங்க. நீயும் ஒன்ற பொஞ்சாதியும் பாக்குறதுக்கு மனோ என்ன குடும்ப டாக்டரா? ஓ ஆமா, இது ஒன்ற பொண்டாட்டியா? ஆமாங்க, என்ற பொண்டாட்டி தானுங்க. வாவ், உன் பேர் என்ன? சிங்காரவேலன். ஓ, உன் பேரை கேட்கலையா? அந்த அம்மா பேரை கேட்டேன். பொன்னாத்தா. வாவ், பக்கத்துல என்ன ஒரு ஆத்தா? இல்லீங்களே, நாங்க 2 பேர் தானுங்களா வந்திருக்கோம். ஓ, அவ பேர்ல கேட்டீங்க. நீ என்ன பண்ற? பக்கத்துல இருக்கிற ஆத்தாவை எடுத்துட்டு பொண்ணுன்னு வச்சுக்க. என்னடா? ஏங்க நீங்க சும்மா பேசிட்டே இருக்காதீங்க. நீங்க முதல்ல மனோவை கூப்பிடுங்க. ஓ,
முதல்ல கூப்பிட்டா என்ன, ரெண்டாவது கூப்பிட்டா என்னடா? நீ எந்த ஊர்ல இருந்து வர? என்ன பண்ற? நான் வந்து ஊர்ல விவசாயம் பண்றேங்க. 1.5 ஹெக்டேர் நிலத்துல நான் வாழை போட்டேங்க. எல்லாமே நஷ்டமா போச்சுங்க. வாழை போட்டா நீ வாழ மாட்டேடா. 1.5 ஏக்கர்ல பிளாட் போடு. அப்பதான் நீ வாழ்வ, ஊர்ஜனெல்லாம் வாழலாம். அதெல்லாம் என்னால முடியாதுங்க. என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் நான் விவசாயத்தை விடவே மாட்டேங்க. விடவே மாட்டேன். ஏய் என்ன முதல்ல விடுறா. போடா. அப்பதான் மனோ கூப்பிடுறியா? கூப்பிடுங்க சீக்கிரம். மனோ மனோ பியூட்டி வந்திருக்கு வாடா. என் பேரை சொல்லுங்க. ஓ நான் குடிச்ச பேரை தான் சொல்ல. மூடி குமாரியா. மனோ மனோ. ஆமா என்ன சோப் போடுற? அது என் பொஞ்சாதியா. ஓ பொஞ்சாதியா சோப் போட கூடாதா? இங்க. ஏய் வேலா எப்படா வந்த? நான் வந்து 30 வருஷம் ஆயி போச்சு. அட சை, நான் பூமிக்கு வந்தது கேட்கல. இங்க எவ்வளவு நேரம் ஆச்சு வந்து? அரை மணி நேரம் ஆச்சுடா. என்னம்மா மனோ நில்லியா. இந்த புறா நான் போயிட்டே உட்றா. என்னம்மா நல்லா இருக்கியாம்மா? பின்ன என்ன அவங்க நாசமா போயிட்டாங்க. அவங்க மூஞ்ச பாரு எவ்வளவு அழகா தலன்னு அழகா கோவை சரண மாதிரி இருக்காங்க. அவங்கள பார்த்து கேக்குறேன். சும்மா இரண்டா வேலை நல்லா வச்சுக்கிறானு கேட்டேன். ஏடா என்கிட்ட பொண்டாட்டிலடா சொன்னா. ஏன்டா குடுக்க பேசிக்கிட்டு இருக்க? பத்திரமா பாத்துக்கிறான்னு கேட்டேன்டா. என்னம்மா? அதெல்லாம் நல்லா பாத்துக்கறாருங்க. பாருடா. இதுடா பொண்ணு தாலியை எப்படி தோட்டிக்கு ஒத்துக்கிச்சு பாருடா. நல்லா பாரு அது செல்போன்டா. இப்பெல்லாம் பொண்ணுங்க தாலியை கட்டி தொங்க விடுறாங்களோ இல்லையோ செல்போனை கட்டி தொங்க விடுறாங்க. அதெல்லாம் நாங்க நல்லா பாத்துக்கிறோம். மனோ யாரா இவங்க? வந்ததுல இருந்தே கேலியா பேசிக்கிட்டே இருக்காங்க. ஓ வந்ததுல இருந்து பேசினாதான் முடியும். வர்றதுக்கு முன்னாடியே பேசுற பைத்தியக்காரன் சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் சும்மா இருடா. என்ன சும்மாறா? டேய் மனோ நீ சும்மா இருக்கேன்னு சொல்றதால எங்க அப்பா உன்கிட்ட சேர்த்து விட்டான். இப்ப நீயும் சும்மா இருன்னு சொன்னா நான் எங்கடா போறது? நீ சும்மா இருடா. ஏங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஏன் பாடம் எடுக்க போறியா? ஏய் கழுத்தை நெரிச்சு வெளில அனுப்ப போறேன். ஓ வந்திருக்கு கெஸ்ட கழுத்தை நெரிச்சு வெளில தரனா அவங்க தப்பா பேச மாட்டாங்க. நான் ஒண்ணா சொன்னேன்னா எருமை. இவனை சொல்றா. டேய் வேலா நீங்க ரெண்டு பேரும் போங்க. எங்க வீட்டை விட்டு வெளியே போக சொல்றியா? என்னடா இப்படி பேசுற வேலா? பின்னடா வந்ததுல இருந்து எங்க 2 பேரும் நிக்க வச்சா பேசிக்கிட்டு இருக்க நீ. பின்ன உங்களை தொட்டில போட்டு தாளாடியா பேசுவாங்க. ஏய் வேலா நீ உன் பொண்டாட்டி முதல்ல போய் குளிச்சிட்டு வாங்கடா. போங்கங்க, எனக்கு வெக்கமா வருது. முதல்ல இவர் குளிக்கட்டும், அதுக்கப்புறம் நான் குளிக்க போறேன். ஏமா இவன் மட்டும் என்ன சொன்னா? 2 பேரும் ஒண்ணா போய் குளிக்க சொன்னா. யோ சொல்றா ஒண்ணு மனோ. இருடா நீ வேலா நீ ஒண்ணு குளிக்க போக வேண்டாம். இந்த இவனுங்க எல்லாம் யாரு நான் உங்களுக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்றேன். டேய் ஆரம்பிடா இன்ஸ்ட்ருமென்ட் குடுறா. டேய் தப்பு மணி எதையுமே தப்பா தாண்டா வாசிப்பான். ஒண்ணு கூட உருப்படியா செய்ய மாட்டான். அதனாலதான் இவன் தப்பு மணி. அவர் வேற என்னங்க வாசிப்பாரு? காலைல நியூஸ் பேப்பர் வாசிப்பான். போடா. அவன் யாரு? வேலா அவன் தான்டா சங்கு ராமசாமி. எங்கயாவது எழ விழுந்தாதான் சங்கு எடுத்து ஊதுவாங்க. ஆனா இவன் சங்கு எடுத்து வாயில வச்சாலே ஐயோ போச்சே. நிறுத்தியா யாரோ செத்து போயிட்டாங்க. அங்க போச்சியா உயிர். யோ அவசரப்படாதயா. அது பக்கத்து வீட்டு கிளவி. கரண்ட் போச்சுன்னா அப்படிதான் அடிக்கடி கத்தான். அப்பப்ப கத்தும் போல இருக்கே. ஆமா அப்பப்ப கரண்ட் போகுதுல. இவன் இருக்கான் பாரு. இவன் தான் எங்க டீம்லயே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆளு. ரொம்ப கைராசியான ஆள்றா. இவன் பேரு தான் நெத்திக்காசு கோவிந்தன். பேரே விசித்திரமா இருக்கே. ஆளே ரொம்ப விசித்திரமானவன்டா. இவன் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க டீமோட கைராசியே எகிரிச்சு. அவன் என்னையா பண்ணுவான்? அவன் என்ன பண்ணுவான்னா பணத்துல இருக்க நெத்திக்காசை மறக்காம எடுத்துருவான். அவன் வந்த ராசி 1 ரூபா காயினை கூட 5 ரூபா மாத்தி வச்சிட்டாங்கன்னா பாரு. நான் எதுக்கு வந்தேன் நீ கேட்கவே இல்லையே. ஆமாண்டா வேலை எதுக்குடா வந்த? எப்பவுமே டயலாக் மறக்கிறதாண்டா என் நண்பன் மனோனோட வேலை. நான் எதுக்கு வந்தேன்னா 3 மாசம் இங்க மெட்ராஸ்ல தங்கிட்டு போலான்னு வந்தேன்டா. ஏன் ஏதாவது பொண்ணுங்கன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டானா? டேய் சும்மா இருங்கடா. இவங்களுக்கு இதே வேலையா போச்சு. ஓ ஆள் சும்மாருன்னு சொன்னா நான் சும்மா இருந்துருவேன். ஆனா லேடிஸ்ல இருக்காங்க பரவாயில்லையா? நீ வாயை மூடிட்டு சும்மா இருடா. ஓ வாயை மூடிட்டு சும்மா இருந்தா அசிங்கமா இருக்கியா? ஏய் என்ன பேச விடுறீங்களா? அப்ப பேசுறா. நான் ஒரு லட்சியத்தோட வந்திருக்கேன். அப்ப நாங்க என்ன குப்பாவாரி படம் வந்தோம்? நாங்களும் லட்சியத்தோட தானே வந்தோம். நான் சொல்லணுமா வேண்டாமா? சொல்லு எடுத்து சொல்லு. அம்மணி போட்டோ எடு. அச்சச்சோ கேமரா எடுத்துட்டு வரலங்க. ஆமா எடுத்துட்டு வந்தாலும் நீ எடுத்து கிழிச்சிருவியாக்கும். பையில இருந்து அந்த போட்டோ எடு. என்ன கிணத்துல போனமா விழுந்துருக்கு இப்படி பாக்குறேன்? தூக்குடா. எருமை மாட்டு போட்ட தலை. ஏண்டா வேலா யாரா அந்த கிழவன்? சுடுகாட்டுல சூடு தாங்காம எந்திரிச்சு அந்த போன மாதிரி இருக்கான். இவன் தான் எங்க மாமனார். இவங்க அவங்க மாமனாரா? என்ன வரணும் விளக்க மாறா முடியல. ஆமா இந்த வயசுல இந்த ஆளை தேடிட்டு இருக்கான்னா இவன் என்ன டகால்டி வேலை பண்ணிருப்பான்? இவனை தேடித்தான் நான் மெட்ராஸ்க்கு வந்தேன். ஆனா இவன் ஒண்ணுமே பண்ணல. அதான் பண்ணாத கேக்குற தேடி வரேன். ஆமாயா கல்யாணத்துக்கு 60 சவரன் போட சொன்னேன். 59 சவரன் தான் போட்டான். இன்னொரு சவரன் கேட்டதுக்கு மெட்ராஸ்க்கு தப்பிச்சு ஓடி வந்துட்டான். அவன் கிட்ட இதுக்கு ஒரு சவரன் கேட்டேன். நேரா பார்பர் ஷாப் போயிருந்தானா அவன் 5 நிமிஷத்துல சவரன் பண்ணி விட்டுருப்பான்ல. அவன் அந்த சவரன் சொல்லடா, ஒரு சவரன் நகைய சொன்னான். என்னடா வேலை? ஒரு சவரன் கேட்டதுக்கே மெட்ராஸ் ஓடிக்கு வந்தவன்
5 சவரம் எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தா அமெரிக்காவுக்கே ஓடி இருப்பான். என்ன வரட்டா? ஆமா ஏமா அவன் தான் ஒரு சவரனுக்காக லட்சியம் கிச்சம் சொல்லிட்டு அவளை செலவு பண்ணி ஊரை விட்டு வந்திருக்கான். நீ எடுத்து சொல்லக்கூடாதா? அட அது எப்படிங்க ஒரு சவரனுக்காக வர சொல்லி ஐடியா கொடுத்தது என்ற அம்மனி தானுங்களே. ஆமா இவன் எங்க இருக்கான்னு தெரியுமா? எங்க இருக்கான்னு எப்படி கண்டுபிடிப்ப? இந்த போட்டோ வச்சு தாண்டா கண்டுபிடிப்பான். ஆமா இவர் பேரு மைசூர் மகாராஜா. இவர் போட்டோவை காமிச்ச உடனே இவர் தான் பட்டுன்னு சொல்லவே போறாங்க. இவர் பேர் என்னடா? மானஸ்தங்க. ஏண்டா ஒரு சவரன் நகைக்காக ஊரை விட்டு ஓடி வந்திருக்கான். இவன் பேர் மானஸ்தானா? மானம் கெட்டவன் சொல்றான். இவன் ஒரு சவரத்தை உண்மையிலேயே கொடுத்திருப்பானா இல்ல திருடி இருப்பானா இல்ல கவரிங்கா இருக்குமா? எனக்கு அப்பத்துல இருந்து சந்தேகமா தானுங்களா இருக்கு. அம்மனி பேக் காட்டு. எவ்வளவு பெரிய பேக். நிறுத்துங்க அம்மனி. பேக் சொன்னடா. அந்த பைய காட்டு. ஓ பெரிய பேக் தான்டா. கவரிங்கான்னு பாத்துருவோம். கவர்ல இருக்கு. அப்ப கவரிங்கா 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 சரியா பாத்துருவோம். அம்மனி அவ்வளவும் கவரிங் தான் அம்மனி. டேய் டேய் இது நாயகன் சீன்ல நாய் மாதிரி கத்தாத. இது சிங்கார வேற சீன். சரி அதுதான் கவரிங் தெரிஞ்சு போச்சுல்ல. அதுக்கப்புறம் ஏன்டா நின்னுட்டு இருக்க? போடா. அம்மனி அதான் கவரிங் தெரிஞ்சு போச்சுல. இதுக்கப்புறம் ஒன்று அப்பனை தேடி போகணுமாக்கும். விடக்கூடாதுங்க விடக்கூடாது. 60 சவரன் நகையும் போடாம ஏமாத்துற எங்க அப்பனை விடவே கூடாதுங்க. விடவே கூடாது. சீரியல்ல நடிக்கிறாங்களாமா. அதத்தான் இப்படி சொல்லி காட்டுறாங்க. அம்மனி நீ கவலைப்படாத. உங்க அப்பனோட சாவி எந்த கையில தான். அப்ப அவனோட அடக என்ற கையில தான்டா. அடிடா. ஓ ஓ முடிஞ்சிருச்சு. நாளைக்குமா சூப்பர் சூப்பர் வெரி குட். சூப்பரா பண்ணீங்க. ஆனா திவா நீ எப்பவுமே இந்த கவுண்டமணி கேரக்டர் எடுத்துக்கிறது எப்பவுமே இல்ல எப்பயாவது சொல்லு. சரி எப்பயாவது கவுண்டமணி கேரக்டர் எடுத்துக்கிறது எங்க டயலாக் மிஸ் ஆனாலும் அது ஈஸியா மேட்ச் பண்ணிடலாம். என்ன எங்கிட்ட அது யாரையாவது அடிக்க எவனையாவது திட்ட அப்ப அதுக்குள்ள அப்படியே அந்த டயலாக் எடுத்துறது இல்லையா? ஆமா நிறைய மிஸ் ஆகும். அதனாலதான் என்ன இந்த டீம்ல போட்டுருக்காரு. ஓகே சூப்பர். அக்கா சொல்லுங்க எப்படி பண்ணாங்க? போன வாரம் விட்டாங்கன்னா இந்த வாரம் பிடிச்சிடுறாங்க. இந்த வாரம் ஜிங்ஜாங்க ஜிங்கு ஜாங்கு ஜக்கு கலக்கிட்டீங்க. சூப்பர். எல்லாத்தையும் விட லீட் பண்ணது வந்து திவாகர் தான். சூப்பரா அசத்திட்டீங்க. ஆனா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க இப்போ அதான் நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். இப்போ நீங்க கவுண்டமணி அவருடைய ஸ்டைல்ல நீங்க உங்களுடைய ஓன் ஸ்டைல நான் ஒரு தடவை பார்க்கணும். அப்பதான் இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, இது நல்லா இருக்கா இல்ல அது நல்லா இருக்கான்னு என்னால சொல்ல முடியும். ஓன் ஸ்டைல்ல ஓனா நீங்க பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. தேங்க்யூ தேங்க்யூக்கா. ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது. சில நேரத்தில் அப்படியே இந்த டீம் வந்து கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்கும்போது அடுத்த நாள் வந்து பிச்சை எடுத்துடுறீங்க. ரொம்ப கிராண்டாக பண்ணீங்க. மேடம் சொன்ன மாதிரி வந்து இந்த ஒரிஜினாலிட்டி பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லலாம். நடிப்பை பொறுத்த வரைக்கும் கடவுள் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு ஒரு இண்டிவிஜுவலிட்டி கண்டிப்பாக கொடுத்துருக்காரு. அதை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். அதனால் மேடம் சொன்ன மாதிரி மித்தவங்க மாதிரி நடிக்க தயவுசெய்து தவறாக எடுத்துக்காதீங்க. மித்தவங்க மாதிரி நடிக்கிறத டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டு நமக்குள்ளே ஒன்று இருக்குல்ல அதை ஆராய்ச்சி பண்ணால் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். அதை இப்போ இந்த இடத்துல ரொம்ப அழகாக பண்ணீங்க. இப்போ பார்க்கும்போது சீப்பாக இருக்குது. அவ்வளோ அழகாக அந்த அந்த பாடி லாங்குவேஜ் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. கவுண்டமணி சாருக்கு முன்னாடி நீங்கள் வந்ததுன்னா நீங்கள் கவுண்டமணி ஆகிருப்பீங்க. இல்லை அவருக்கு முன்னாடி நீங்கள் வந்ததுன்னா நீங்கள் இதாக இருப்பீங்க. அவரை மாதிரி ஆகிருப்பீங்க. பரவாயில்ல. அதுக்கான தகுதிகள் உங்ககிட்ட இருக்கிறது தான் இவ்வளவு தூரம் பேசுறீங்க. தேங்க்யூ தேங்க்யூ நல்லா பேசுறீங்க. உங்களோட கெபாசிட்டி இருக்கு. This is the expression I explained from you. தேங்க்யூ சூப்பர். நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு என்ன ஸ்கோர் வருதுன்னு பாப்போம். அடுத்த பெர்ஃபார்மன்ஸை பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இது ஜுவல் ஒன்னின் காமெடியில் கலக்குவது எப்படி? பவர்ட் பை வீனஸ் எலக்ட்ரானிக்ஸ். எப்படி? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஜல்வண்டின் காமெடியில் கலக்குவது எப்படி? பவர்ட் பை வீனஸ் எலக்ட்ரானிக்ஸ். ஓகே அடுத்த டீம் யார் வர போறா? ஸ்வை ஸ்வை. ஓகே கூப்பிடலாம். ஸ்வை ஸ்வை. ஸ்வை ஸ்வை. ஏய். ஐயோ. வாங்க தனசேன நாகராஜன் டீம். இத பாருங்களேன். நாஞ்சில் விஜயன் நீங்க இப்படியே வெளிய போனீங்கன்னா நீங்க ஆம்பளைன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. ரொம்ப குடும்ப பொண்ணு இன்னைக்கு அமைதியா தான் இருக்கணும். ஓ ஷீஸ் குடும்ப குத்து விளக்கு. நான் சொல்லல குனிஞ்ச தலையை நிமிரவே மாட்டான்னு. யாராவது கீழே 5 ரூபா 2 ரூபா போட்டுட்டு டக்குன்னு எடுத்துனாப்ப. ஓகே இன்னைக்கு என்ன படம் பாஸ் எடுக்கிறீங்க? காதலா காதலா கமல் பாட்டுல இருந்து. ஓ
சூப்பர், பார்க்கலாம். அவர் கடைசியா ஏதோ சொல்ல வந்தாரு, கேட்க முடியாத பாவி ஆயிட்டனே. அவர் என்ன நினைச்சாரோ, பங்காரு பங்காருன்னு கூப்பிட்டாரு, அதுக்குள்ள பொசுக்குன்னு உயிர் போயிடுச்சே. அம்மா இருங்களம்மா. தாமோதர் நாயுடு இருக்காருங்களா? இல்லையே. வெளியே போயிருக்கிறாரா? இல்ல, ஒரே அடியாக்களை விட்டுட்டு போயிட்டாரு. என்ன சொல்றீங்க நீங்க? ஐயோ, கொடுத்தம்மா ஐயாட கொடுத்து ஒரு நாளைக்கு இல்லைன்னா ஒரு நாளைக்கு அந்த சச்சு பண்றேன். எடுக்கா உங்களையும் ஒரு பெயிண்டிங் வரைஞ்சி வச்சுக்கலாம். என்ன நடக்குது யாருக்கு? உலகநாயகன் நடிச்ச படம் சூப்பர் ஹிட் படம். அது டைமிங் பயங்கர டைமிங் இருக்கும் அது. ஸோ அது மாதிரி நல்ல படத்தை எடுத்திருக்கீங்க. எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறீங்கன்னு பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். ஐயா ராஜா பாருங்க சென்ட். நான் ஒண்ணு பெருசா காமெடி பண்ணல, எதுக்கு சிரிச்சிட்டு இருக்கேன்? நான் இது இருக்கேன்ப்பா. யார் ஊரா? எப்பா சாமி ஆயிட்டாருப்பா. ஏய், அது தெரிஞ்ச வச்சிருந்தா வருஷம் வருஷம் மாலை போடுவான். அத்தோரம் வந்துட போறான் திருப்பி. அப்பா இந்த வருஷம் குருசாமி தானே? இல்லப்பா, மயில் சாமிப்பா. ஓ, மெம்மிக்கு யார் ஒருத்தர் மாத்திட்டானா? அப்பா மோசம் போயிட்டாருப்பா. வின்சென்ட் வந்துக்கிறாமா? வின்சென்ட் அப்பா 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 மோசம் போயிட்டாருப்பா. மனசு தாங்காது. அது வயசானா மோசம் போட்டு கலஜமான விஷயம். குழந்தையும் மோசம் போவோம், வயசானா மோசம் போயிடும். கம்பர்ஸ் கேள்விப்பட்டிருக்கானே, லார்ஜ் சைஸா உனக்கு தொங்க ஓட்டா சரியா போயிடும். ஒன்னையும் கவலைப்படாதீங்க. இல்லப்பா, அப்பா போனதுல இருந்து எனக்கு டென்ஷனா இருக்குப்பா. எனக்கு அப்படிதான் இது. நீ சொல்லிட்ட நான் சொல்ல வழி இல்லை. வின்சென்ட், உனக்கு எப்படிப்பா தகவல் தெரிஞ்சது? நைட்டு ஒரு 12 இருக்காங்க, அப்பா கால் பண்ணியிருந்தாரு. இதையா ஸ்டக் ஆகி ஓடுதுன்னாரு. அதான் நான் சொன்னல நமக்கு லாஸ் எல்லாம் வைக்க கூடாது. இது என் ஸ்டக்கானது கூட நம்மகிட்ட சொல்லாம மறைச்சிட்டாருப்பா. அழுவாதீங்க, வேற எதையும் எடுத்துட்டு வந்துக்கிறேன். இதேமா டாக்டர்? இல்ல, இதயம் பத்திரம் முல்லை டாக்டர் சின்ன ஜெயந்தி காமெடி டாக்டர் ட்ரெயின் வாட்டர் பாட்டில் ஒரு கிளாஸ் அழுவ வச்சுங்க. அதெல்லாம் சொல்லுங்க முடியாது. படம் ஒன்றா வாங்கிக்கோ. எப்பா வின்சென்ட், உனக்கு எப்பா கமல் வாய்ஸ் இப்படி கரகரன்னு இருக்குது? ஒரு வருமானம் இங்க பண்ணி லோல கத்தி நிக்கிறேன், கிண்டல் பண்ணிக்கிறேன். நீ எனக்கு கூட தான் லேடி கெட்டப்பா போட்டு போட்டு தொண்டை கத்திய தொண்டையெல்லாம் போயிடுச்சுப்பா. ராபினே, விஷயத்துக்கு வா. எல்லாம் தலையெழுத்து வேற சரியில்லை. ஏய், என்னடா சாகுட்டு பேசுற? நேரம் சரியில்லைன்னா தான் வேற பிரிண்ட் வாங்கிக்கோ. புடி 3 நோகார் ஒரிஜினல் பிரிண்ட் தானா? 5.1 நோகார். வின்சென்ட், பாப்பா நான் அப்பா கிட்ட போலாம். சார் எங்க தான் கரியா? நான் சார் ரிட்டையர் ஆயிட்டியாண்ணா? சரி, நான் ஒரு விஷயம் சொல்லி இருந்தா மாலை வாங்கியிருப்பேன் சார். சார் ஆனது போச்சு, பழைய பேலன்ஸ் ஒரு 500 ரூபாய் தரணும், அதை மறந்துடாத. ஓ, பையன்கிட்ட சொல்றியா? காசு வந்தா முக்கியம் எனக்கு. சார் பணம் தர சொல்லிட்டாரா? என்ன பணம் தம்பி? சிடி காசியா? சிடி காசு யாருப்பா? சிடி விக்கிறவா? டேய், அவர் யார் தெரியுமாடா? திருட்டு விசிடி ஒழிக்க ஐஜி மகேந்திரன் அவரு. நான் மட்டும் நான் ஒய்ஜி மகேந்திரனா? டேய், உன்ன என்ன பண்ற பாருடா. கமிஷனர் அங்கிள் சீக்கிரமா வாங்க அங்கிள், இங்க ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? கமிஷனர் அங்கிள், எங்க அப்பா யார் அங்கிள்? தெரியுமா? அவன் ஒரு திருட்டு அங்கிள். இல்லப்பா, திருட்டு விசிறி எல்லாம் ஒழிக்க பாடுபட்டாரு. அவங்ககிட்டயே திருட்டு விசிறி இருக்கிறான் அங்கிள். யாரு? கோ அங்கிள். டேய் கொஞ்சம் மூஞ்ச. டேய், உன்னை போலீஸ்ல தனிப்படலாம் அமைச்சு உன்னை பிடிக்கலான்னா அப்படி தனியா வந்து டொக்கா மாட்டுற. ஆமா, போன வாரம் கடமை கண்ணியம் கட்டுப்படம் ஒரு படம் கொடுத்தால, என்னடா படம் இது? கிளைமேக்ஸே வரலடா. கமிஷனர் என்னையே ஏமாத்துறிய, பொதுமக்களை நீ எப்படி ஏமாத்துற? படமாடா கொடுத்துக்கிற. அடிக்காதண்ணா. புது பிரிண்ட் 5.1 கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. இது கண்டிப்பா ஒரு யூஸ் ஆகும்னா? அந்த பயம் இருக்குண்டா. டேய் தம்பி, எந்த ஹெல்ப் இருந்தாலும் ஃபோன் பண்ணு, நான் வரேன். முத்துமணி சூடரே வா, முல்லை மலச்சரமே வா. நல்ல ஞாபகப்படுத்த அன்புல ரஜினிகாந்த். அதேதான். ஓகே தம்பி, எப்போ பாடி எடுறாங்க? 6 மணிக்கு. அது எனக்கு தேவையில்லாத விஷயம். முத்துமணி சூடரே வா, முல்லை மலச்சரமே. யார் அது? பின்னாடி இருந்து பேசினா ஃப்ரேம்ல என் ஃபேஸ் தெரியாது சார். இங்க நடந்ததெல்லாம் பார்த்தேன். எல்லாருக்கும் என்னமோ சிடி தெரியும், கேட்கவே கூச்சமா இருக்கு எனக்கு. அந்த சிடி நீ என்ன பணம் கேட்கறேன்னு தெரிஞ்சு இந்த அப்படி என்ஜாய் பண்ணு. தமிழ் தானே? மலையாளம். ரொம்ப நன்றி சார். அப்படியே போயிட்டு பாவீங்களா? திருட்டு விசிடி வச்சு எங்க அப்பா முன்னாடியே சிடி விக்கிறீங்களா? டேய் நல்லா இருப்பீங்களா? டேய் நல்லா இருப்பீங்களா? நான் அதை வந்துட்டேன்ப்பா, கவலையே படாத. யாராருக்கோ கொடுத்துட்டேன்,
காவல்துறையில வந்து உனக்கு தங்க பதக்கம் கொடுத்தாங்களோ இல்லையா தெரியாது. நான் தரண்டா உனக்கு சிவாஜி நடிச்ச தங்க பதக்கம். அப்படி ஆனந்த பாரு. ஏய் எல்லாம் அடிச்சு சொல்லுங்க. ஓகே, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ என்ன கமெண்ட்ஸ்னு கேட்கலாம். நான் சுயசாய் ரொம்ப எதிர்பார்த்தேன், என்னை ஏமாத்திட்டீங்க. ஏன்னா எப்பவுமே வந்து எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப கலக்கலாக வருவீங்க. இந்த தடவை நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்களா என்ன? எனக்கு அப்படி ஒரு டவுட்டுன்னு நினைக்கிறேன். ஏதோ பிளான் பண்ணி நீங்கள் வந்து எங்களை ரசிக்க விடாமல் பண்ணிட்டீங்க. ஏன்னா உங்கள் டீம் வருதுனால நான் இவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், டஃப்பான டீம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு டஃப்பான டீம் வந்து இன்னைக்கு என்ன காரணத்தினாலே கொஞ்சம் எங்களை சிரிக்க விடாமல் பண்ணிட்டீங்க. அதான் விஷயம். ரொம்ப நல்லா இருந்தது பெர்ஃபார்மன்ஸ், எல்லாரும் நல்லா இருந்தது. பட் இதில் இந்த கான்செப்டில் வந்து திருட்டு விசிடி பற்றி சொல்கிறீங்க. எதுனா அது எனக்கு கரெக்டாக புரிய மாட்டேங்குது. அதாவது திருட்டு விசிடியை ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஸ்கிரிப்ட் தான் எனக்கு கொஞ்சம் என்ன சொல்ல வரீங்க அப்படின்றது தெரியல. அதான் சார், ஒரு சிடி விற்கிறவர் அந்த வீட்டுக்கு வராரு. அதாவது அவங்க அப்பா வந்து என்னோட ரெகுலர் கஸ்டமரு. ரவுதிட்டு இருக்க டெத்துன்றாரு. நான் வந்து சார் இப்போ சிடி ஸ்டக் ஆகுதுன்றேன். இதே ஸ்டக் ஆகிருக்கேன்னா அதுக்கும் கோயின்சிட் ஆகும். அந்த மாதிரி லாஸ்ட்டில் தான் போய் அப்போ கூட லாஸ்ட் இவரும் அப்பா சத்துறாரு. நான் வந்து சிடி விற்க வந்து அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். வேறு இல்லை, எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நல்லா லட்டு மாதிரி தான் அவங்களுடைய போர்ஷன்ஸ் பண்ணுறாங்க. பட் நம்மளுக்கு இந்த இடத்துல எங்களை சிரிக்க வைக்கலன்ற ஒரு குறை மட்டும்தான். ஆனால் நீங்கள் எடுத்த போர்ஷன் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் நெக்ஸ்ட் எபிசோடில் நீங்கள் என்னை ஏமாற்றக்கூடாது. சரியா? சூப்பராக பண்ணோம். கண்டிப்பாக உங்களை ஏமாற்ற மாட்டாங்க. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு என்ன ஸ்கோர்னு பார்க்கலாம். மற்ற டீம் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு என்ன ஸ்கோர்னு பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். ஜொல் ஒன்னின் காமெடியில் கலக்குவது எப்படி? பவர்ட் பை வீனஸ் எலக்ட்ரானிக்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஜொல் ஒன்னின் காமெடியில் கலக்குவது எப்படி? பவர்ட் பை வீனஸ் எலக்ட்ரானிக்ஸ். ஓகே, இப்போ அடுத்த பெர்ஃபார்மர் யார் நம்ம கூப்பிட போறோம்? நம்மள ஆவலா எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். நம்மளுடைய கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் பொதுவாக அவங்கள்ட்ட வந்து எப்படி தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸை வந்து அவ்வளவு அழகா, ஏன்னா சில விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆமா, அந்த நாட்டு நடப்புகளை நகைச்சுவையோட நம்ம ரசிக்கிற மாதிரி கொடுக்கணும். ஆமா, நகைச்சுவையோட ரசிக்கும்படியா கொடுக்கறத விட அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு இருக்கு. ஏன்னா கரெக்டான ஸ்கிரிப்ட், அது சிரிக்கிற மாதிரி இருக்கணும், அதே சமயம் சிந்திக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த வகையில் இந்த வாரமும் ரொம்ப சூப்பரான பெர்ஃபார்மன்ஸோட வந்து நம்மளை சந்திக்க இருக்கிறது. லெட்ஸ் வெல்கம். ஹலோ மை டியர், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்க கெட்ட பார்க்கும்போது இன்னைக்கு வித்தியாசமான ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண போறீங்கன்னு தெரியுது இல்லையா? இல்ல, கரகாட்டக்காரன் படத்துல இருந்து ஓடி வந்த குரூப் டான்சர்ஸ் மாதிரி இருக்காங்க. இந்த கரகாட்டக்காரன் ஷார்ட்ஸ் போட்டு ஆடுவாரு. நான் நல்ல அதுலதான். பரவாயில்ல, அதாவது போட்டு ஆடினியே. ரைட், ஓகே. இன்னைக்கு என்ன விஷயம் ஹேண்டில் பண்ணிருக்கீங்க? அதான் கடத்துறாங்களா, கடத்தல் மேட்டர் சம்பந்தப்பட்டு. கடத்தல் மேட்டர். அதான் கைத்தொழில் கத்துன்னு ஒரு வேலையை பார்க்கறத விட்டு தேவையில்லாம கடத்துறது, திருடுறது. வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட், ஆல் தி பெஸ்ட். பட் இவங்க வந்து ஆரம்பிக்கிறதுனால நான் ஒரு சின்ன ஒரு கவிதை மட்டும் சொல்லி அப்படியே அவங்கள வெல்கம் பண்ணேன். வேணானா விடவா போறா, சொல்லு. மரத்துல பாருடா பச்சை கிளி ஜோடி, பழைய சோத்துக்கு ஊறுகா ஜாடி. இத கேட்ட உடனே துடிக்குதுடி என் நரம்பு நாடி. பாருடி, சூப்பரான காமெடி. பாய்ஸ், நான் ஏன் தெரியுமா உங்களுக்கு வர சொன்னேன்? தெரியுமே. டேய், என்னடா நான் சொல்லு. அது உங்க வாயில சொல்லுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். நம்மளாம் சேர்ந்து ஒரு தொழில் பண்ண போறோம்டா. என்ன தொழில் பாஸ்? டேய், அதுதான்டா ஆள் கடத்தல். ஆள் கடத்தல் தொழிலுக்கு ஏன் பாஸ் ஜோக்கர் காஸ்டியூம்? அதுதான்டா ஆள் கடத்தல் தான். நேத்து ஒரே டென்ஷன். பழைய படம் ஒண்ணு பார்த்தேன். பழைய படம் ஏன் பாஸ் பாக்குறீங்க? என் போன்ல புது படம் இருக்கு, ப்ளூடூத்ல ஏத்திக்கோங்க. டேய், இது தமிழ் படம்டா. வசனம் பயங்கரமா புரிஞ்சிருக்கும். ஐயோ, இது நல்ல படம்டா. அவங்களோட நல்ல படம் இருக்கு. டேய் பாஸ், இப்போ எதுக்கு நீ என்ன பாஸ் என்ன? அப்பதான் யாராச்சும் கடத்தி போலீஸ்ட்ட மாட்டிட்டா உங்களை கோத்து விட்டு நாங்க எஸ்கேப் ஆயிடலாம். டேய், பாஸ்ல வேணா வேணா, நீங்க என் பேர் சொல்லியே கூப்பிடுங்கடா. சரிடா பாஸ்கரே, நீங்க வர பாஸ்கரே, அங்க வர பாஸ்கரே. டேய், உங்க பேர் வேணா, வேற ஏதாவது சொல்லுங்கடா. கேப்டன். கேப்டன் சூப்பர்டா. கேப்டன் சென்சார்டா.
பட் இது நல்லா இருக்குது. இதுலயே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படியே போவோம். கேப்டன், இப்போ நம்ம யாரை கடத்த போறோம்? குட் क्वेश्चन. யாரை கடத்துறது? கேப்டன், நாங்க முடிவு பண்ணிட்டோம். யாருடா? உங்க ஆளு தான். கடத்திட்டு ஐயோ அத மறந்துட்டமே. ஒவ்வொருத்தெல்லாம் ஒரு உயிரோட இருக்க மாட்டீங்க. டேய் புதுசா டேய் குழந்தைய கடத்துவோம்டா. பாஸ், குழந்தைய கடத்தி நம்ம எப்படி பாஸ் பாத்துக்கிறது? அந்த குழந்தைக்கு பசிச்சா நாம என்ன பாஸ் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் எல்லாம் டபுள் மீனிங்ல பேசுவாங்க. இப்போ டபுள் மீனிங்ல பாடி லாங்குவேஜே காட்டுறானுங்க. கைய இறக்குடா. ஓ ஏன்டா இப்படி பண்றீங்க? டேய் நீ ஏன் கண்ணாடி போட்டு வந்திருக்க? கடத்த வந்துக்குறோம்டா. எவிடன்ஸ்ரா. கைட்டி வெஸ்ட் வாடா. போடா அப்படிக்கா. ஏய் கண்ணாடி தம்பி சீக்கிரம் வா. சொல்லுங்க கேப்டன். அங்க என்னடா பண்ற? நீங்க எங்க தான இருக்கீங்க? ஐயோயோ இவனுக்கு கண்ணாடி கைட்டா கண்ணு தெரியாது போலடா. ப்ரொடக்ஷன்ல டீ நல்லா இல்ல பாஸ், காபி சூப்பர். ஐயோயோ இவனுக்கு காது கேட்காது போலடா. கரெக்ட்டா சரிங்க பாஸ். ஐயோயோ இவன் வாய் பேச வராது போலடா. ஆனா காந்தி சொன்ன 3 குரங்கு பொம்மைகளா உங்களை வெஸ்டர்ன் நாய கூட கல்ல தூக்கி அடிக்க முடியாதுடா. ஐயோ பராரே பராரே பப்பப்ப பராரே 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 பப்பப்ப பராரே பண்டைக்கு பயம் பராரே. இந்த குழந்தைய தான் கடத்த போறோம். இவன் குழந்தையா? இப்போதைக்கு இவன் தான்டா குழந்தை கேட்டு. டேய் வா பிளான் போடுவோம். நீ என்ன பண்றடா? அவன் காலை பிடிக்கிற. நீ என்ன பண்றடா? அவன் கையை பிடிக்கிற. நீ அந்த குளோரோஃபார்ம் கட்சி வச்சுக்கறல அதுக்கு மூஞ்சில வச்சிரு. கேப்டன் நான் என்ன பண்ணனும்? இப்போ நான் சொன்ன காலை பிடிக்கணும்னு. கேப்டன் கை பிடிக்க சொன்னீங்களா? ரைட் கையா லெஃப்ட் கையா? நகந்தியாடா போட போறேன். டேய் கடத்த வந்துக்குறோம்டா. ஐயோ சரி ஒண்ணுனா போலாம். ஃபர்ஸ்ட் நீ தான் போ. ஹாய் பாப்பா. ஹாய் அங்கிள். பாப்பா நீ என் கூட வந்தனா உனக்கு நிறைய சாக்லேட்ஸ் வாங்கி தரேன். அங்கிள் சாக்லேட்லாம் வேஸ்ட் அங்கிள். நீ என் கூட வா. கறி, பிரியாணி, ஐஸ், கேக் நிறைய தரோம் வா. கேப்டன் அவ வீட்டுக்கு நான் சாப்பிட கூப்பிடுறேன். நான் போயிட்டு வந்துறேன் கேப்டன். தம்பி வீடு அங்க பாருங்க. அப்படியே போனீங்கன்னா ஓ கேப்டன். பின்னாடி யாரும் இல்லப்பா. தெரியும்டா உன்னை தான்டா போக சொன்னேன். ஐயோ போடா. கேப்டன் அரங்கேற்ற பண்ண வந்தியா? ஆள் கடத்த பண்ண வந்தியா? போனாயே. பாப்பா அங்கிள் நீ அங்கிள் கூட வரியா? அங்கிள் உனக்கு நிறைய கேம் சிடி வாங்கி தரேன். ஐ அதுல பாக்ஸிங் இருக்குமா? ஓ பாக்ஸிங்லாம் தெரியுமா உனக்கு? தெரியுமே. டேய் என்னடா ஆச்சு? டேய் என்னடா ஆச்சு? கேப்டன் அவன் போட்டு அவன் காதுக்குள்ள டொம்முன்னு குத்துறான். ஒரு வார்த்தை என்ன ஆச்சுன்னு கேட்டீங்களா கேப்டன்? ஓ ரெண்டு ஸ்பீக்கரும் போச்சா? பின்னாடி போய் நில்லு. கேப்டன் போலாமா? போடா. செருப்பால அடி. டேய் 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 அவனுங்க தான் வெப்பன்ஸ் இல்லாம போயிட்டானுங்க மாட்டினாங்க. அந்த குளோரோஃபார்ம் கட்சி வச்சுக்கறல. டேய் யா மூக்குல இருக்காத. அவன் மூக்குல போடா. பாப்பா அங்கிள் இந்த கட்சிப்ப கொஞ்சம் மோந்து பாரு. இந்த கட்சிப்பா நான் ஏன் மோந்து பார்க்கணும்? நீ மோந்து பாரு. டேய் அடோ பாவிங்களா. உங்களனா நம்மனா வேலைக்கு ஆகாதடா. இப்ப கேப்டனே களத்துல இறங்க போறேன். இது கொஞ்சம் வா. தம்பி அழகுராஜா இந்த கட்சிப்ப லைட்டா மோந்து பாராச்சலாம். முடாரு தெரியும். நம்ம பக்கத்து வீட்டு சங்கர் பையல அவங்க கிட்ட கொடுத்தா அழகா மோந்து பாப்பாடா. சங்கரா குடு நானும் மோந்து பாக்குறேன். இது என்ன குடு? இத்தனை வருஷ சினிமா வரலாற்றுல இந்த குளோரோஃபார்மா பண்ணி எத்தனை கடத்தல் சீனு எத்தனை காமெடி சீன் பண்ணிருப்பாங்க. 5 நிமிஷத்துல இதை அசிங்கப்படுத்துறியாடா? டேய் இதுல குளோரோஃபார்ம் கலந்தியா இல்லையாடா? ஓ இதுல குளோரோஃபார்ம் கலக்கணுமா கேப்டன்? கலக்கணுமாவா? அப்ப இந்த நாய் எதுக்கு வந்துச்சு? டேய் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவர்ல அவங்களுக்கு நமக்கு கிடையாது. எந்திரி. ஓ இவங்கள பெஸ்ட் நான் பண்ற கவுத்து. டேய் பிளான் ஏ கேன்சல்டா. பிளான் பிக்கு வாங்கடா. நீ என்ன பண்ற? அவன் கையை பிடிக்கிற. நீ என்ன பண்ற? அவன் காலை பிடிக்கிற. நீ என்ன பண்ற? அவன் இடுப்பு பிடிக்கிற. அப்ப நானு நீ தம்பி. டேய் ஒரு நிமிஷம் தம்பி. அங்கிள் கார்ட்டூன் பொம்மைகளை விட நீங்க நல்லா காமெடி பண்றீங்க. நான் உங்க கூட வந்துட்டேன். ஃபாலோ மீ. கேப்டன் கூப்பிடா கூப்பிடு. யாரடா கடத்துறது? கேப்டன் நான் போறேன் கேப்டன். வாடா போடா நீ போடா. நம்ம என்ன பண்றோம்னா நீ போயிட்டு அந்த அவங்க அப்பா ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வா. பாப்பா அங்கிள் உங்க அப்பா ஃபோன் நம்பர் கூட. எங்க அப்பா ஃபோன் நம்பர் எதுக்கு நீ கேக்குற? இல்ல பா ரீசார்ஜ் பண்ணி விடுறப்பா. ரீசார்ஜ் பண்ணுவியா? பண்றப்பா. ஜாங்க அப்பா நம்பர் பண்ணிக்கோ. கேப்டன் நம்பர் வாங்கிட்டேன். அவங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி பையன் நம்ம கிட்ட தான் இருக்கறான்னு கரெக்ட்டா சொல்லு. ஹலோ கடத்தக்கார மாதிரி பேரா கஸ்டமர் கேர் மாதிரி பேசாதடா.
ஹலோ சார், உங்க பையன் நம்ம கிட்ட தான் இருக்கா போல, பயப்பட வேணாம். ஒரு 25,000 ரூபாய் 25,000 ரூபாய் கரெக்டா எத்தனை நான் சொல்ற எத்துக்கு வந்துருங்க. ஓகேவா? ஓகே சார், வச்சிருங்க சார், வச்சிருங்க சார். அப்பா என்னடா பசி வாய்க்கு வந்த மாதிரி டான்ஸ் ஆடுனுக்குற? அங்கிள், இது எனக்கு ஸ்நாக்ஸ் டைம். ஸ்நாக்ஸ் டைம் ஆடி பையனுக்கு போய் 10 ரூபாய்க்கு ஒச்சக்கல பறி போயிடுவாடா. அங்கிள், அது இல்ல. 10 ரூபா குடுறா. I want 5 kg மட்டன் பிரியாணி. 5 கிலோ மட்டன் பிரியாணியா? With leg piece. With leg piece. ஆடா பாவி, டேய் கறிமேடி போய் அந்த பிரியாணி வாங்கிட்டு வாடா. அங்கிள், நான் முழுசா முடிக்கல. 5 கிலோ பிரியாணியே ஒரு ஆளால முழுசா முடிக்க முடியாதா? எனக்கு ஒரு குட்டி ஆடு வேணும். குழந்தை போய் விளையாடுவோம் போல, அது வாங்கிட்டு வந்து குடுறா. அங்கிள், அத நல்லா மசாலா போட்டு டீப் ஃப்ரை பண்ணுங்க. தந்தூரி சிக்கன் கேள்விப்பட்டுக்கிறடா, இது என்னடா தந்தூரி மட்டன்? ஐயோ, போய் அது வாங்கிட்டு வந்து கொடுங்கடா. அங்கிள், அங்கிள், எனக்கு பழம் வேணும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் பழம் சாப்பிடணும். அவங்க அப்பா இப்பதான் ஒரு நல்ல பழக்கம் சொல்லி கொடுக்குறா. நீ பேர் 2 ரஸ்தாலி வேணுமா? அங்கிள், அந்த பழம் இல்ல. உங்க சைஸ்க்கு வெர்சா வேணும். அங்கிள், அதுவும் இல்ல. ஏய், என்னதாண்டா வேணும்? எனக்கு பழாப்பழம் வேணும். பழாப்பழமா? ஏய், ஒரு பழாப்பழத்தை உரிச்சு சாப்பிட்டாலே ஒரு நாள் ஆகுமேடா. பாரு, ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன் உன்னை கடத்தி இருக்கிறோம். அதுவும் ஒரு நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு இல்ல. புரிஞ்சுதா? அங்கிள், சத்தமா பேசாதீங்க, எனக்கு சுத்தமா பிடிக்காது. பிடிக்காதுன்ற வார்த்தை வாயில வந்து பாரு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. வாங்க, நீங்க போய் வாங்கிட்டு வாங்க. டேய், அவங்க அப்பா எனக்கு ஃபோன் போடுவோம்டா. டேய், வெயிட்டிங்ல போறான்டா. இன்னொரு ட்ரை பண்ணு கேப்டன். சார், சார் கால் வெயிட்டிங்ல போதே. இவங்க அப்பா அவனை அசிங்கமா திட்டுறான்டா. சார், அது சேஞ்ச் ஆஃப் பிளான். ஃபர்ஸ்ட் 25,000 ரூபாய் கேட்டல, இப்போ எங்களுக்கு 50,000 ரூபாய் வேணும். யோ 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 யோ, 25,000 ரூபாய் தான் எங்களுக்கு. 25,000 ரூபாய் உன் புள்ள சாப்பிட்டதுக்கு. அங்கிள், ஐயோ டேய், அமௌண்ட் மேட்டர் கன்ஃபார்ம் ஆகல. திருப்பி ஏதோ ஆர்டர் பண்றான் போல. திருப்பி கால் பண்றேன், வெயிட் பண்ணு. என்னடா வேணும்? அங்கிள், சாப்பிட்டதுல எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கணும். கதை சொல்லு. ஓ, இவனை கடத்திட்டு கண்ட கருமெல்லாம் பண்ண வச்சானே. டேய், அந்த கதையை சொல்லுங்க போங்கடா. செருப்பால எடுத்து. ஒரு ஊர்ல ஒரு பாம்பு இருந்துச்சு. அந்த பாம்பு என்ன பாப்பா பயப்படுறியா? பாம்பு பார்த்தா பயப்படக்கூடாது, அது கழுத்தை நெரிச்சு. இல்ல அங்கிள், கத்தணும். அப்புறம் அது கழுத்தை இப்படி முறிச்சு முதுவா உடைச்சு வாழை பிரிச்சு செத்துரும். அந்த பாம்பு தான் செத்துச்சுன்னு தெரியல. நீ அது பேக்காத சொல்றா. பாபா, நான் சொல்ல போறது ஒரு அட்வென்ச்சர் ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில நிறைய காமெடி வரும். ஒரு காமெடி சிரிச்சேனா அடுத்த காமெடியை மிஸ் பண்ணிடுவேன். ஓகேவா? என்னன்னா, ஒரு ஊர்ல ஒரு பாட்டி பீஸா சுட்டு வித்துருந்தாங்க. அதை டெலிவரி பாய் கிட்ட கொடுக்க போகும்போது ஒரு வார்த்தை வந்து அந்த பீஸாவை பரபர பரபர வர பரபர பரபர பெப்பர் தூவிச்சா அங்கிள்? பேப்பர் போட்டுச்சு. டைமிங் காமெடி அங்கிள். அங்கிள், காமெடினா நாங்க சிரிக்கணும். சொல்லிட்டு சொல்லிட்டு நீயே சிரிக்க கூடாது, கோபம் வரும். கேப்டன் அங்கிள், இவங்க ரொம்ப போர் அடிச்சிட்டாங்க. நான் இப்போ தூங்க போறேன். தயவு செய்து தூங்கி தொலை. எனக்கு இப்போ பெட் வேணும். எங்களுக்கே பெட் கிடையாதா, தரையில தானா தூங்குறோம். அங்கிள், ஹவு டு மேக் ஹேண்ட் பெட்னு அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கா அங்கிள். நான் பண்ணட்டுமா? இப்போ ஃபர்ஸ்ட் தலைக்கு, அடுத்து முதுகுக்கு, அடுத்து காலுக்கு. அங்கிள், கால் மடக்கிக்கோ. தெரியும்டா, நான் படுத்துட்டேன். டேய் டேய், போன் வந்துடா, போன் வந்துடா. டேய், அவங்க அப்பா என்ன பண்றான்? ஹலோ சார், அந்த 2 லட்சம் ரூபாய் தரீங்களா? டேய், உன்னை சம்மடி அடிப்பேன். நான் 10 லட்சம் ரூபாய் உனக்கு தரேன்டா. உன் பையனை வந்து கூட்டிட்டு போயிடுறான், ப்ளீஸ்டா. டேய், மக்களே, குழந்தைய கத்துறது ஆள் கத்துறதுலாம் நமக்கு வேணாம். நமக்கு தெரிஞ்ச கைத்தொழில் செஞ்சு கடை கிட போட்டு அதுல சம்பாதிப்போமா. ஐயோ அங்கிள், இப்ப ஏதோ சொன்னீங்களா, அது என்னது? பஞ்சிடே. அது பஞ்சு இல்ல, இதுதான் பஞ்சு. குட் நைட் கேப்டன் அங்கிள். ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இது ஜொல் ஒன்னின் காமெடியில் கலக்குவது எப்படி? Powered by Venus Electronics. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது
உங்கள் விஜய். ஓகே, சூப்பரான ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்தீங்க. உண்மையிலே கடத்தல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு கைத்தொழில் இருந்தால் லைஃப் சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு. ஆனா வந்து மட்டன் பிரியாணில லெக் பீஸ் கேட்ட ஒரே ஆள் நீதாம்மா. இருந்தாலும் ஒரு பீப்பாவை பாப்பான்னு நம்ப வச்சாங்க பாத்தீங்களா? அதே மாதிரி அவர் குரல் திடீர்னு வில்லன் குரல் மாத்தி பேசினார். எப்படி பேசுனீங்க? அது கேட்கும்போது அப்படியே மகாநதி சங்கர் வாய்ஸ் அப்படியே தான் இருக்கும். கரெக்ட் தான். இல்ல மகாநதி சங்கர் வாய்ஸ் அப்படித்தான். நீங்க இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணி பேசுனீங்களே அதே கொஞ்சம் அப்படியே ஸ்டைலிஷா கொஞ்சம் இன்ஸ்டால்மெண்ட்ல அப்படி மெட்ராஸ்ல அங்க கலந்து தலையை ஆட்டி ஆட்டி பேசுனீங்கன்னா மகாநதி சங்கர் வந்துருவார். நீங்க பண்ணுவீங்களா? வணக்கம் தலை, என்ன நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பேர் என்ன? மகாத்மா காந்தியா? சிசிய பிள்ளைக்கு ஈவரக்கம் ஜாஸ்தி பண்றாத்தல நல்லா இருக்கும்போது வாழ ஆடக்கூடாது. இதுதான். ஸோ அந்த வில்லனுக்கு ஏற்ற மாதிரி மாத்துனீங்க. உண்மையிலே சூப்பர், நல்ல விஷயத்த சொன்னீங்க. சார் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய எல்லா எபிசோடுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட் எடுத்துக்கிட்டு அதை அழகாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு எல்லாருமே நல்லா பண்ணுறீங்க. டைமிங் ரொம்ப அழகான டைமிங், பியூட்டிஃபுல் டைம். எதுவுமே ஒரு சின்ன இடத்துல கூட டைலாக் மாதிரியே தெரியல. ஆக்சுவலாக சொல்லப்போனால் அப்படியே ஃப்ளூவெண்ட்டாக ஃப்ளோவாக வருது எல்லார்கிட்டையும். வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அவரும் வெரைட்டியாக நடிக்கிறீங்க நீங்களும் விதவிதமாக. இல்லை, வெரி குட் ஆர்டிஸ்ட் நீங்கள். வாழ்த்துக்கள். உங்களுடைய ட்ரூப் வந்து டோட்டலாக அழகுன்னு தான் சொல்லணும். ஏன்னா டைமிங்கு, டைலாக்ஸ் டெலிவரி, அப்புறம் லோகேஷ் வந்து என்ன கேரக்டர் பண்ணாலும் அந்த கேரக்டரோட மெர்ஜ் ஆகுது. அப்புறம் அந்த வாய்ஸ் சேஞ்ச் கொடுத்தீங்க நீங்கள், அது எல்லாமே அழகு. அதை விட இன்னொரு பஞ்சு ஒரு டைலாக் சொன்னீங்க, என்னென்னா காமெடியை நம்மளே சொல்லிக்கிட்டு நம்மளே சிரிக்கக்கூடாது, அடுத்தவங்க சிரிக்கணும்னு சொன்னீங்கல்ல. அதுதான் வந்து நம்மளுடைய இந்த செட்டுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு வார்த்தை அண்ட் ஒரு டைலாக் கூட. நான் அடுத்தவங்க நம்ம நடிக்கிறத பார்த்து அடுத்தவங்க சிரிக்கணுமே தவிர நம்மளே சிரிச்சுக்கிட்டு நம்மளே அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஒரு அருமையான ஒரு விஷயத்தை இங்கே சொன்னீங்க. மொத்தத்தில் உங்கள் ட்ரூப்புக்கு நான் என்ன சொல்கிறது, ஆக்சுவலாக வந்து ஒரு காம்படிஷன் வச்சா மொத்தம் ப்ரைஸும் இவங்களே வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு எல்லாருமே அழகாக பண்ணுறீங்க. இன்னும் வருங்காலத்தில் வந்து நீங்கள் எல்லாருமே இங்கே அத்தனை பேருமே டாப் மோஸ்ட் ஆர்டிஸ்டாக வருவீங்க. அது எந்த விதத்தில் வேணாலும் வரலாம். ஏன்னா உங்ககிட்ட எல்லா விதமான திறமைகளும் இருக்குது. வில்லன், காமெடி, எல்லா திறமைகளும் இருக்குது. எந்த ரூபத்தில் யாருக்கு என்ன அதிர்ஷ்டமோ அதில் நீங்கள் எல்லாருமே பாப்புலர் ஆவீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயம். நீங்கள் அக்கா சொன்ன மாதிரி வருங்காலத்தில் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டராக வரலாம். ஒரு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, ஆக்டிங் ஸ்கில் இருக்குது, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. உண்மையிலே வாழ்த்துக்கள், தேங்க்யூ. ஸோ இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம ஸ்கோர் தான் பார்க்கணும். நம்ம 3 டீம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஜட்ஜஸ் ஸ்கோர் சொல்ல போகிறாங்க. இதில் பெஸ்ட் டீம் இன்னைக்கு இருக்குது, பெஸ்ட் சோலோ பெர்ஃபார்மர் இருக்குது. ஸோ முதல்ல 10 மணிக்கு மூடிடுவாங்க பாரு. இன்னைக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யாரு? ஜலபுலா ஜங், ஜிங் ஜாக் ஜாக், இவங்க 2 பேரும் இன்னைக்கு ஈக்குவலா பண்ணிருக்காங்க. 2 டீமுக்கும் நான் கொடுக்கறது 8-8. அதுக்கப்புறம் ஸ்வைங் 7.25. நல்ல வேளை கொஞ்சம் கம்மியாகி 7.5 ஆகாம இருந்துச்சு. 7.5 சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனால் அது நல்லா இல்லைன்னு விட்டுட்டு தான் 7.25ன்னு சேர்த்திக்கிட்டேன். இப்போ அந்த 2 டீமுக்கும் எப்படி பண்றது அப்படின்றத யோசிச்சு இப்போ லிவி சார் சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் சொல்றேன் உங்களுக்கு. நானும் இவங்க சொன்ன மாதிரி 2 டீமுக்கும் 8-8 சேம் 8 மார்க்ஸ் தான் நானும். சோயிங்க்கு வந்து 7 14 ஓ ஒன்லி 17 இல்லை, நான் 7.25 கொடுத்துட்டேன். ஏன்னா எல்லாமே வந்து நல்ல ஆர்டிஸ்ட்டுங்க. அவங்கள யாரையுமே எனக்கு விட முடியல. யாருக்கும் அவங்க தனின்னு பிரித்து எடுக்கவே முடியல. எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு வந்து இப்போ இந்த சோலோ பர்ஃபார்மன்ஸ் கூட வந்து எல்லாருமே ஒவ்வொரு எபிசோடில் ஒவ்வொரு மாதிரி கலக்குறாங்க. இப்போ நான் வந்து இதுக்கு முன்னாடி டெலிகாஸ்ட் ஆன எபிசோட்லாம் வந்து 2-3 ஆர்டிஸ்ட் நல்லா நடிச்சிருக்காங்க. பட் அந்த சமயத்தில் எனக்கு அவங்களுக்கு கொடுக்க முடியல, வேறு ஆர்டிஸ்ட்டை கொடுத்துட்டேன். ஆனால் இந்த தடவை டீம் வைஸ் பார்க்கும் பொழுது 2 டீமுக்கும் 8-8ன்னு இருக்கிறதுனால எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, இந்த ஜலபுலா ஜங் வந்து நடுவுல டைலாக்ஸை விட்டுட்டு கொஞ்ச நேரம் வேற விஷயங்கள் பேசிட்டாங்க, கொஞ்சம் டைலாக்ஸ் மறந்துட்டாங்க. சோ அத நம்ம மைனஸா எடுத்துக்கலாம். நீ வேணுமா? அதான் சொல்றாருல, லேகா சொன்னாலும் சீக்கிரமா சொல்றாருல, போடுறா டியா. மவனே சும்மா நான் எங்கடா லேகா சொன்னா, நீயே பேசி பேர் வாங்கணும்னு ஆசைப்படுற. ஏண்டா
ஏதோ தெரியாதனமா நேத்து சொல்லிட்டாங்க ஸ்பாட்ல மேட்ச் பண்றீங்கன்னு அதுக்காக இவ்வளவு நேரம் இதேயோட போறீங்க கான்செப்ட்டுக்கு போடா டேய் சத்தியமா இவன் என் பொண்டாட்டிடா இங்க பாரு நீ தாண்டி சொல்லணும் அவங்க தப்பா சொல்லிட்டு இருக்காங்க என்னத்த சொல்றது நான் உங்க பொண்டாட்டின்னு சொல்லவா இல்ல நான் உங்க பொண்டாட்டின்னு சொல்லவா அதையே சொல்லு மாத்தி மாத்தி ரொம்ப பிரமாதம் டேய் இவ்வளவு பிரச்சனையும் ஒன்னால தான் வருது உன்னை அடிச்சா சரியா போயிட்டா போடா மற்றபடி ஜிங் ஜாங் ஜக் வந்து அப்படியே நான் ஸ்டாப்பா பேசிட்டு போயிட்டாங்க ஸோ அதனால ஜிங் ஜாங் ஜக் தான் வந்து இன்னைக்கு பெஸ்ட் ஜிங் ஜாங் ஜாங் என்னம்மா மனோ நில்லியா இத புறா இவன் விட்டா போயிட்டே இருப்பான் உட்றா 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 என்னம்மா நல்லா இருக்கியாம்மா பின்ன என்ன அவங்க நாசமா போயிட்டாங்க அவங்க மூஞ்ச பாரு எவ்வளவு அழகா தலன்னு அழகா கோவை சரண மாதிரி இருக்காங்க டேய் அவங்கள பார்த்து இப்படி கேக்குற சும்மா இரண்டா வேலை நல்லா வச்சுக்கிறானு கேட்டேன் ஏடா என்கிட்ட பொண்டாட்டிலடா சொன்னா ஏய் ஏன்டா குடுக்க பேசிக்கிட்டு இருக்க பத்திரமா பாத்துக்கறான்னு கேட்டேன்டா என்னம்மா அதெல்லாம் நல்லா பாத்துக்கறாருங்க பாடுறா இதுடா பொண்ணு தாலியை எப்படி தோட்டிக்கு ஒத்துக்கிச்சு பாடுறா நல்லா பாரு அது செல்போன்டா இப்பெல்லாம் பொண்ணுங்க தாலியை கட்டி தொங்க விடுறாங்களோ இல்லையோ செல்போனை கட்டி தொங்க விடுறாங்கப்பா சோலோ பெர்ஃபார்மன்ஸ் யாரு அப்படின்னு கேட்டா இது வரைக்கும் நடந்த எபிசோட இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா காமெடியிலையும் நம்ம இதை வச்சு மட்டும் நான் சொல்லல ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து பார்த்ததுல நான் ஒரே நாள்ல எல்லாருக்கும் கொடுக்க முடியாது ஸோ அப்ப அந்த வரிசையில வச்சு பார்க்கும் பொழுது இன்னைக்கு என் கண்ணுக்கு தெரிஞ்சது ஜலபுலா ஜங்கல இருந்து பழனி பழனி பட்டாளமே இமயமே வேணுமா அதான் சொல்றாருல லேகா சொன்னாலும் சீக்கிரமா சொல்றாருல போடுறா அடியா மவனே சும்மா நான் எங்கடா லேகா சொன்ன நீயே பேசி பேர் வாங்கணும்னு ஆசைப்படுற திட்டுவாங்க சித்தப்பா ஏண்டா கூடயே சுத்திரியா செவ்வால ஏய் கூடவே சுத்துறதுக்கு கிரைண்டர்ல இருக்கிற ஆட்டுக்கல்லா சரிதான் ஏய் இல்லடா உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்லடா எங்கயா எல்லா நாய்களும் பொண்ணுங்களை வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிறானுங்க ஆனா நீ பரவாயில்லையா உன் பொண்ண பக்கத்திலேயே வச்சிருக்கிற யாரா பொண்ணு அவ என் பொண்டாட்டிடா சரியா அப்படியே உன் பொண்டாட்டினே வச்சுக்குவோம் எது இல்லையா உன் பொண்டாட்டியாவே இருக்கட்டும் ஆனா டெக்லசனை பொண்டாட்டின்னு சொல்லு ஒத்துக்குறோம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெரி குட் பட்டாளம் வாங்க அண்ட் ஜில்ஜங் ஜக் நீங்களும் வரலாம் ஜில்ஜங் ஜக் கம் ஆன் இன்னைக்கு ஷோ ஓவரால் ஷோ எப்படி ஓவரால் ஷோ இன்னைக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஏன்னா யாருமே வந்து சோடை போல எல்லாருமே அவங்கவுங்க பொர்ஷன் பக்காவா நீட்டா பண்ணிட்டாங்க அதே நேரத்தில் நீங்க எல்லாரும் நல்லா ஆக்ட் பண்றீங்க கான்ஃபிடென்ட்டோட வாங்க டவுட்டே வேண்டாம் நான் இங்க ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன் நான் சொல்ல தான் உங்களுக்கு மெருகேறும் அதான் விஷயம் தீட்ட தான் ஆக ரொம்ப நல்லா இருக்கு சூப்பர் சார் நீங்க இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 டீமே ரொம்ப கிராண்டாக பண்ணீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது அருமையாக இருந்தது இன்னும் நல்ல என்ஜாயபிளாக இருக்கணும் ஆஸ் அ வியூவராக சொல்லும் போது ஜட்ஜாக இருக்கிறத விட வியூவராக பார்க்கும்போது 3 எபிசோடுமே ரொம்ப நல்லா இருந்தது ஸ்வைங் தான் கொஞ்சம் அந்த ஸ்கிரிப்டில் இதாக இருந்தது மற்றபடி வெரி நைஸ் ஒருவேளை சில நேரத்தில் நிறைய படங்கள்ல எல்லா படத்துலையுமே நல்லா நடிச்சுட்டு வந்தால் அவர் ஆஸ் யூஷுவலாக நல்லா நடிக்க வருப்பா அப்படின்வாங்க அப்படி கொஞ்சம் இறங்கி திருப்பி ஒருவேளை ஏத்துறோம் டேக்கப் போட்டு பண்ணிருக்கீங்களா தெரியல அதே சிலது இருக்குது இருந்தாலும் இந்த ஒரு ஸ்பிரிட் ஒரு காம்படிட்டிவா நடந்துட்டு ஒரு போட்டியா நடந்துட்டு இருக்குது ஒரு டீமுக்கு ஒரு போட்டி நடக்குது போட்டி இருக்கலாமே தவிர பொறாமை இருக்கவே கூடாது போட்டி இருந்தாதான் இங்க நல்ல ப்ரோக்ராம் கிடைக்கும் ஆரோக்கியமான போட்டி ஆர்டிஸ்ட்க்கு பொறாமை மட்டும் வந்தா முகம் கெட்டு போயிடும் அது நல்லா கவனிச்சிங்க இவங்க எல்லாருக்கும் சொல்றேன் யாரையும் பார்த்தும் பொறாமை என்ற வார்த்தையே போதல பொறாமைன்ற வார்த்தை போதில்லை அதனால எல்லாருமே நடிகர்கள் ஒருத்தர் நடிப்பை ரசிங்க அதை பார்த்து பொறாமப்பட்டீங்கன்னா முகம் கெட்டு போய்டும் நான் சொல்றேன் 250 படம் நடிச்சதை சொல்றேன் ரசிங்க எல்லாத்தையுமே ரசிங்க எல்லாருடைய நடிப்பையும் ரசிக்கணும் அவர் தான் உண்மையான கலைஞனாக வர முடியும் ஒருத்தர் நடிப்பை பார்த்தோ உன்னுடைய முன்னேற்றத்தை பார்த்தோ பொறாமப்பட்டீங்கன்னா முகம் கெட்டு போயிடும் அப்புறம் பொறாம பிடிச்ச கேரக்டர் மட்டும் தான் உங்களுக்கு கொடுப்பான் ஆமா உண்மையும் அதான் நீங்க என்ன கேரக்டரோ அதாங்க நீங்க உங்க ரிஃப்ளெக்ஷன் ஆக்டிங்ல வரும் கரெக்ட் உங்களுடைய மனசுல என்ன உங்க எண்ணங்கள் ஓடுதோ அதுதான் நடிப்பு
இவங்க இன்னசென்ட், நாங்கள் இன்னசென்ட். அந்த இன்னசென்ட் தான் காமெடியாக வெளியே வருது. தெரியுதுங்களா? மெச்சூரிட்டி ஆக ஆக எல்லாத்தையும் ரசிக்க ஆரம்பிக்கும் போது நடிப்பிலும் மெச்சூரிட்டி வந்துடும். யாரையாவது பார்த்து நமக்கு கடவுள் ஒன்று கொடுத்துருக்காரு, கண்டிப்பாக ஒன்று கொடுத்துருக்காரு, அது என்னன்னு ஆராய்ச்சி பண்ணோம். நம்மளோட இன்டர்னல் கேரக்டர் என்ன, அதை ஆராய்ச்சி பண்ணால் உங்களுக்குள்ள ஒரிஜினல் கேரக்டர் வரும். அது இறைவனோட சித்தத்தால் நடிக்கும் போது மக்கள் உங்களை ஏற்றுக்குவாங்க. யாரையாவது பார்த்து பொறாமப்பட்டீங்க, முடிஞ்சது கதை. எங்களுக்கு வந்து நீங்க 2 பேரும் ஜட்ஜஸா வந்திருக்கிறது ரொம்ப பெருமையா இருக்குது. ஏன்னா ஒரு டீம் அப்படி கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா போனா கூட அவங்களை நீங்க என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்றீங்க பாத்தீங்களா? ஐயா நல்லா இல்ல அப்படினு திட்டாம. இல்லங்க, அதுக்காக எங்களை உட்கார வச்சிருக்காங்க. நம்ம இல்லாத இருக்கிற மாதிரி இருக்கிறது இல்லாத மாதிரி சொன்னா அதுல என்ன இருக்குது? வியூவர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, தப்பாயிடுமா அப்புறம் விஜய் டிவிக்கு? சூப்பர். உங்களுக்கான நேர்மை தான் இருக்கும், சத்தியம் இருக்கும், ஒரிஜினாலிட்டி இருக்கும், பிரம்மாண்டம் இருக்கும், உழைப்பு இருக்குது. தப்பாயிடுச்சுன்னா அது வந்து மற்ற சேனலுக்கும் விஜய் டிவிக்கும் சம்பந்தம் இல்லாம ஆயிடும். சூப்பர் 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 சார். தேங்க்யூ ஃபார் கமெண்ட்ஸ். சோ இன்னைக்கு நம்ம சோலோ பெர்ஃபார்மர் பழனிக்கு வீனஸ் எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் 10,000 ரூபீஸ் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். அதே மாதிரி இன்னைக்கு ஜெயிக்கும் நம்மளோட டீம். எங்க உங்க பேரை ஒரு ஸ்டைலா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் கொடுத்தோம்ல, சில் ஜாங் ஜா. சோ இன்னைக்கு சூப்பரான 3 பெர்ஃபார்மன்सेस பிளஸ் அது மட்டும் இல்லாம நம்ம கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் கலகலா பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி அடுத்த வாரம் உங்களை மீட் பண்றோம். அது வரைக்கும் டேக் கேர், ஹேவ் a nice time. இது ஜுவல்வானின் காமெடியில் கலக்குவது யாபாடி. பவர்ட் பை வீனஸ் எலக்ட்ரானிக்ஸ்.